கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வருடத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஒருவேளை புதிய வருடத்தின் கொண்டாட்டத்தை நாம் மறந்திருக்கலாம். ஆனால் புது வருடத்திற்குள் வந்திருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. ஆகவே உங்கள் சிந்தையை கிறிஸ்துவுக்குள்ளே காத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இன்றைக்கு நமது தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னன்னா அவனுடைய சிந்தை. ஒரு மனிதனுடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லதையே நினைப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவனிங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம சிந்தையில் காணப்படுகிற எண்ணங்கள் நம்மளை அடிமைப்படுத்தும். அதுக்கு நேராக தான் நம்மளை வழி நடத்தும். என் தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான். அவன்ட்டு ஒரு செல்ஃபோனை கொடுத்தீங்கன்னா அதை பிரித்து மேய்ஞ்சிருவான். அடி பிரித்து பாட்பாட்டாக கலத்திட்டு அது திரும்ப அழகாக ஒன்றை சேர்த்துருவான், ஒர்க் பண்ணும். அப்போது என்னென்னு கேட்டால் அவனுக்கு அந்த மெக்கானிக்கல் லைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட்டு என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவனை டாக்டர் படிக்க வைக்கணும்னு போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நடந்தான். பட் அவன் சொல்லுவான், மாமா உங்கள் தங்கச்சிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்பா. ஏன் சொல்லேன்னா அவனுடைய நினைவுகள் அதில் ஈடுபாடாக இருக்குது. அப்போ அதுக்கு விரோதமாக நம்ம திருப்பும்போது அது முடியாது, அது கடினமான ஒரு காரியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கலாம், அபிஷேகத்தை பெறாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சிந்தை எப்படி இருக்குது. சிலருடைய சிந்தை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவுறது குறித்து இருக்கும். சிலருடைய சிந்தை பார்த்தீங்கன்னா காலையிலே எந்திரிச்சு போய் தெருவில் நின்று தம் அடிக்கிறதுல இருக்கும். சிலருடைய சிந்தை பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே செல்ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான். சிலருடைய சிந்தை பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் அசுத்தமான வேசித்தன நினைவுகளால் கட்டப்பட்டு இருப்பான். சிலருடைய நினைவுகள் பார்த்தீங்கன்னா எப்படிடா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பணம் சம்பாதிக்கிறதுலே குறியார். அந்த மனிதர்களுடைய நடக்கைகளை பாருங்கள், அவர்கள் சிந்தை எப்படி இருக்கோ அப்படி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இப்போ நம்ம வருத்தப்படுவோம், படிச்சிருக்கான் புத்தி இல்லாமல் நடக்கிறானே, எவ்வளோ அழகாக டீசெண்டாக இருக்கிறான், கிறுக்கு பையன் மாதிரி நடக்கிறானே, வருத்தப்படுவோம். நம்ம வருத்தப்படுறதுல அர்த்தம் கிடையாது. ஏன் வருத்தப்படக்கூடாதுன்னா அந்த மனிதனுடைய சிந்தை அப்படி இருக்குது, அதனால தான் அவனுடைய செயல்கள் அப்படி இருக்கு. இப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிகள், கர்த்தரை நம்புகிறவர்கள், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஜெபிக்கிறீங்க, உண்மையாக இருக்கணும்னு ஜெபிக்கிறீங்க, ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபிக்கிறீங்க. உங்கள் சிந்தை எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். உங்கள் சிந்தை கவலைப்படுகிறதா இருக்கிறதா? உங்கள் சிந்தை பாவத்தை குறித்த எண்ணம் உள்ளதா இருக்கிறதா? உங்கள் சிந்தை எவ்வளவு ஜெபித்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதா? அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அப்போ கவனிங்க, அதான் வேதம் அழகா சொல்லுது, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ நீங்கள் எப்படி நடத்தப்படுறீங்கன்னு பாருங்களேன். அப்போ நீங்கள் இன்னைக்கு ஆவியானவரால் நடத்தப்பட்டால் நல்லதை சிந்திப்பீர்கள், நல்லதை யோசிப்பீர்கள், நல்லதை செயல்படுத்துவீர்கள். அதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் தெரியுமா? அபிஷேகத்தினால் நுகங்கள் உடையும், பாவ நுகம் உடையும், சாப நுகம் உடையும், அக்கிரமத்தின் நுகம் உடையும். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் நான் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாலுமே ஆவியானவருடைய ஒத்தாசை, ஆவியானவரின் பலன் இல்லாததுனால உங்கள் சிந்தை கட்டப்பட்டதாக இருக்கும். அப்போது அது உங்களை கீழே தான் இழுத்துட்டு போகும் ஒழிய மேலே வளர விடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் சமாதானமாக வாழ்ந்திருக்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறதுக்கு, ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறது, முதல்ல ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, ஆவியானவரின் நடத்துதலுக்கு உங்கள் சிந்தையை ஒப்பு கொடுங்க. ஆவிக்குரியவைகளை சிந்திங்க. அப்பொழுது கர்த்தருக்குள் உங்கள் சிந்தையும் பாதுகாக்கப்படும், உங்கள் செயல்களும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகும்.
நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். கர்த்தர் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. உமது அன்பை விளங்க பண்ணுங்க. உம்முடைய பிள்ளைகள் இந்த புதிய வருஷத்துல ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு ஆவிக்குரிய சிந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.